Hi viewers, welcome to Online Maths with Sulega. Today வந்து analysis unitல உள்ள radius of convergence ஆன important topics தான் friends இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ரிலேட்டடா உள்ள important problems and UGC net questionல கேட்ட radius of convergence problem solve பண்ண போறேன். So வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபார்முலா தான் அதில் மெயினாக நீங்கள் படிக்கணும். ஸோ ஆர் ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி மாலஸ் ஆஃப் ஏஎன் பை ஏஎன் ப்ளஸ் ஒன். ஸோ அது வந்து தியரத்தில் வந்து 1/r ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி மாலஸ் ஆஃப் ஏஎன் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை ஏஎன் தான் இருக்கும். ஸோ அதை நான் வந்து நமக்கு தேவை ரேடியஸ் ஆஃப் ஆரோட வேல்யூ தான் கன்வர்ஜென்ஸ். ஸோ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆர் ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி an by an plus 1. ஸோ இந்த ஃபார்முலா தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. ஃபஸ்ட்டு இதை படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வாங்க ப்ராப்ளம் போகலாம். ஃபஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த பவர் சீரீஸ் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு சமேஷன் n ஈக்குவல் டு 1 to infinity n plus 1 by n plus 2 into n plus 3 into z power n is find the radius of convergence கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஹியர் வந்து ZN ஃபஸ்ட்டு வந்து ஏஎன் டேர்மும் ஏஎன் ப்ளஸ் ஒன் டேர்மும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ZNோட பக்கத்தில் உள்ள கோஎஃபிஷியன்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏஎன்த் டேர்ம். ஸோ ஹியர் த கிவன் ப்ராப்ளத்துலேருந்து ஏஎன்னோட வேல்யூ என்னன்னு எழுதணும். ஃபஸ்ட்டு ஹியர் ஏஎன் ஈக்குவல் டு, ஸோ ZN பக்கத்தில் நமக்கு இந்த வேல்யூ தான் இருக்குது. ஸோ ஏஎன் ஈக்குவல் டு n plus 1 by n plus 2 into n plus 3. ஸோ நெக்ஸ்ட்டு இதிலேருந்து ஏஎன் டேர்ம் கிடைச்சோடனே ஏஎன் ப்ளஸ் ஒன் டேர்ம் எழுதணும். ஸோ அதுக்கு பதிலாக என்னுக்கு பதிலாக n replace to n plus 1. ஓகேவா? ஸோ அப்போ ஏஎன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு n இருக்கிற இடத்துல n plus 1 போட்டோம் அப்படின்னா இங்கே 1 plus 2 ஆயிடும். ஸோ n plus 2 டிவைடட் பை இங்கேயும் ஸோ n plus 1 போடும்போது n plus 3 into n plus 4ன்னு வந்துடும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஏஎன் டேர்ம் எழுதணும். நெக்ஸ்ட் ஏஎன் ப்ளஸ் ஒன் டேர்ம் எழுதணும். நெக்ஸ்ட்டு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸோட ஃபார்முலா எழுதணும். ஸோ ஆர் ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஏஎன் பை ஏஎன் ப்ளஸ் ஒன். ஸோ நான் ஏஎன் டேர்ம் எழுதியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஏஎன் டேர்ம் அப்படி எழுதியிருக்கேன். மேலே கொடுத்துருக்கேன்ல ஏஎன் டேர்ம் அது அப்படி நான் எழுதியிருக்கேன். ஸோ n plus 1 divided by n plus 2 into n plus 3. ஸோ இன்ட்டு பை நமக்கு என்ன எழுதணும்? an plus 1 டேர்ம். ஸோ அதை நான் வந்து ரெசிப்ரோக்கலாக தலை மாற்றி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ an plus 1 டேர்ம் இதான். ஸோ அப்போ n plus மேலே உள்ள n plus 2 வந்து கீழே வந்துடும். ஸோ ரெசிப்ரோக்கலாக போடும்போது ஸோ அதனால் கீழே உள்ள டேர்ம் மேலே போயிடும், மேலே உள்ள டேர்ம் கீழே வந்துடும். ஸோ n plus 3 into n plus 4 divided by n plus 2. ஸோ இப்போ நம்ம வந்து கெட் கேன்சல் பண்ணுறோம். அடுத்த வந்து n plus 3 டேர்ம் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் ரிமைனிங்கில் என்ன டேர்ம்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி மேலே உள்ள n plus 1 இருக்கும், n plus 4 இருக்கும், டிவைடட் பை n plus 2 into n plus 2 ரெண்டு டேர்ம் இருக்குது. ஸோ அதனால் ஸ்கொயரில் எழுதியிருக்கேன் n plus 2 the whole square. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து n வேல்யூ அப்ளை பண்ணும்போது இன்ஃபினிட்டி ஆயிரும். ஸோ அதனால் வந்து நான் இந்த மேலே உள்ள ஃபஸ்ட்டு டேர்மை மட்டும் நான் வெளியில் எடுக்கிறேன், என்னங்கிற டேர்மை வெளியில் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ என்ன வெளில எடுத்தாச்சுன்னா இந்த இடத்துல என்ன இருக்கும்? 1. ஸோ அப்போ 1 plus 1 by n வந்துடும். ஸோ இங்கேருந்து நான் இன்னொரு எண்ணை வெளில எடுக்கிறேன். ஸோ n இன்ட்டு இங்கே என்ன வந்துடும்? 1 plus 4 by n வந்துடும். ஸோ டிவைடட் பை கீழே வந்து நம்ம என்கிற டேர்மை வெளில எடுக்கிறோம். ஸோ இங்கே என்ன வெளில எடுக்கும்போது இங்கே ஸ்கொயரில் இருக்குது. ஸோ அதனால் n ஸ்கொயர்னு ஆயிரும். n ஸ்கொயர் இன்ட்டு 1 plus 2 by n. ஓகேவா? அது ஹோல் ஸ்கொயர் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? n இன்ட்டு n வந்து n ஸ்கொயர் ஆயிரும். ஸோ மேலே உள்ள n ஸ்கொயர் கீழே உள்ள n ஸ்கொயர் கெட் கேன்சல். ஸோ அப்போ 1 plus 1 by n 1 plus 4 by n அப்படிங்கிற டேர்மு மட்டும் இருக்கும். ஸோ இப்போ தான் வந்து என்னோட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்ம வந்து என்னங்கிற டேர்ம் காமனாக இருந்தால் அது வெளியில் எடுத்து கீழே உள்ள டேர்மோடி டிவிஷனில் வந்து கிராஸ் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னங்கிற டேர்முக்கு வந்து முதல்ல இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ 1 ப்ளஸ் என்னக்கு அடுத்து இன்ஃபினிட்டி அப்படின்னா 1 by இன்ஃபினிட்டியோட வேல்யூ 1 by இன்ஃபினிட்டி 4 by இன்ஃபினிட்டி 2 by இன்ஃபினிட்டி. ஸோ என்ன இருக்கிற இடத்துலனா இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? 1 by இன்ஃபினிட்டியோட வேல்யூ 0. ஸோ 1 by இன்ஃபினிட்டியோட வேல்யூ 0. ஸோ 1 plus 0 into 1 plus 0 divided by 1 plus 0. So 1 into 1. So the answer is 1 by 1 which is equal to 1. So radius of convergence என்ன 1. Next problem பார்க்கலாம்.
ஸோ செகண்ட் ப்ராப்ளம் வந்து சமேஷன் இசட் பவர் n பை n ஃபேக்டோரியல். ஸோ சொல்யூஷன் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் பார்க்கலையா, ஓகேவா. ஸோ சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ஹியர் வந்து ஏஎன்னோட வேல்யூ பார்க்கணும். ஏஎன்கிறது இசட் பவர் என்னோடைய கோஎஃபிஷியன்ட் என்னவோ அது. ஸோ இங்கே இசட் பவர் என்னோட கோஎஃபிஷியன்ட் என்னது 1 பை n ஃபேக்டோரியல். ஸோ ஹியர் ஏஎன் ஈக்குவல் டு 1 பை n ஃபேக்டோரியல். ஸோ ஏஎன் ப்ளஸ் 1 டேம்ங்கிறது என்னது, n இருக்கிற இடத்துல n ப்ளஸ் 1 ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அப்போ 1 பை n ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல். ஸோ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஃபார்முலா எழுதிக்கணும். r ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி an பை an ப்ளஸ் 1 which is equal to limit n tends to infinity anங்கிறது 1 by n factorial into 1 by n plus 1 factorial. ஸோ இது ரெசிப்ரோக்கலில் வந்துருமா. ஸோ அப்போ n plus 1 factorial வந்து மேலே போயிடும். ஸோ அப்போ n plus 1 factorial divided by n factorial. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த n factorial மேலே ஒரு n factorial வச்சு கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ அப்போ n plus 1 factorial நம்ம எப்படி எழுதலாம், n plus 1 into n factorial, ஓகேவா. 6 ஃபேக்டோரியல் நம்ம எப்படி எழுதுவோம், 6 into 5 ஃபேக்டோரியல் எழுதுவோம்ல அதே மாதிரி. ஸோ அப்போ வந்து இங்கே n ஃபேக்டோரியல் கெட் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்கும், லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி n ப்ளஸ் 1 மட்டும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த எண்ணுக்கு வந்து இன்ஃபினிட்டி அப்ளை பண்ண போகிறோம். ஸோ n கீழே வந்து ஒரு ஆள் டினாமினேட்டரில் n இருந்ததுன்னா அந்த எண்ணை நம்ம வெளியில் கொண்டு வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து n டினாமினேட்டரில் எதுவுமே இல்லை, அதனால் எண்ணுக்கு வந்து இன்ஃபினிட்டி நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ இன்ஃபினிட்டி ப்ளஸ் 0 இன்ஃபினிட்டி ப்ளஸ் 1 எனி நம்பரோட இன்ஃபினிட்டிவ் ஆட் பண்ணாலும் சரி சப்ராக்ட் பண்ணாலும் சரி இன்ஃபினிட்டி தான் வரும். ஸோ த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்ன, இந்த சம்முக்கு இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ தேர்ட் ப்ராப்ளம் வந்து சமேஷன் n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n பவர் n இன்ட்டு z பவர் n. ஸோ ஹியர் வந்து ஒவ்வொரு சம்மும் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இருக்கும், கொஞ்சம் பாருங்கள், ஓகேவா. ஏஎன்கிறது என்னென்னு பார்ப்போம். இங்கே nth டேர்ம். ஸோ இசட் பவர் என்னோடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, n ஃபேக்டோரியல் டிவைட் பை n பவர் n இருக்குது. ஸோ அப்போ ஏஎன் வேல்யூ இதான். அப்போ ஏஎன் ப்ளஸ் 1ங்கிறது என்னது, n இருக்கிற இடத்துல n ப்ளஸ் 1 ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே n ஃபேக்டோரியல்லாம் இங்கே n ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல். அடுத்து டிவைட் பை n பவர் n ப்ளஸ் 1 பவர் n ப்ளஸ் 1, ஓகேவா. ஸோ அப்போ இதை வந்து நம்ம ஃபார்முலா எழுதிக்கிறேன், ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸோட ஃபார்முலா which is equal to limit n tends to infinity anோட வேல்யூ எழுதியிருக்கேன் இன்ட்டு an ப்ளஸ் 1ஓட வேல்யூவை ரெசிப்ரோக்கலாக போட்டிருக்கேன், தலையிலியாக மாற்றி போட்டிருக்கேன். ஸோ அப்போ கீழே விழுந்து நமக்கு மேலே போயிருமா. ஸோ இப்போ நம்ம வந்து கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ இந்த n ப்ளஸ் 1 த ஹோல் பவர் n ப்ளஸ் 1 நான் 2 டேமாக பிரிச்சுக்கிறேன். எப்படி, n ப்ளஸ் 1 பவர் என்னன்னும் இன்ட்டு n ப்ளஸ் 1ன்னு பிரிச்சுக்கிறேன், ஓகேவா. அந்த டேமை நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன், ஓகேவா. அடுத்து டினாமினேட்டரில் கீழே என்ன இருக்குது, n ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல். அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், n ப்ளஸ் 1 இன்ட்டு n ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாமா. ஸோ இப்போ வந்து இந்த n ஃபேக்டோரியல் கெட் கேன்சல். ஸோ இப்போ வந்து நம்ம ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் எழுதுவோம். n ப்ளஸ் 1 கெட் கேன்சல். ஸோ இங்கே என்ன இருக்குது, n ப்ளஸ் 1 பவர் n டிவைடட் பை n பவர் 1, இந்த 2 டேர்ம் இருக்குது. ஸோ n பவர் n which is equal to n limit n tends to infinity. இங்கே கீழே வந்து n பவர் n இருக்கா. ஸோ அப்போ மேலே வந்து இந்த எண்ணை வந்து வெளியில் எடுக்கிறோம். வெளில எடுக்கும்போது மேலே பவரில் n இருக்குது. ஸோ அப்போ n பவர் nன்னு வந்துருமா. இந்த எண்ணை வெளியில் எடுக்கிறேன். ஸோ அப்போ n பவர் nன்னு வந்துடும் ப்ளஸ் 1 பை n, ஓகேவா, ஹோல் பவர் n. ஸோ அப்போ இந்த n பவர் n கெட் கேன்சல். ஸோ ரிமைனிங் டேர்ம் மட்டும் இருக்கும். இப்போ வந்து இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுங்கள், என்னோட வேல்யூவுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ அப்போ 1 ப்ளஸ் 1 பை இன்ஃபினிட்டியோட வேல்யூ 0. ஸோ அப்போது ஸோ வந்து லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 ப்ளஸ் 1 பை என்னோட வேல்யூ த ஹோல் பவர் n வந்திருந்தது அப்படின்னா இதனோட வேல்யூ என்ன, ஈங்கிறது 2.73. ஸோ இதுதான் வந்து இதனோட வேல்யூ, தான் வந்து இந்த ஃபார்முலா, ஓகேவா. லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 ப்ளஸ் 1 பை n த ஹோல் பவர் nன்னு வந்துட்டுனாலே அதனோட வேல்யூ ஸோ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்னது, ஹியர் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ப்ராப்ளம். ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளமும் வந்து ஒவ்வொரு மெத்தடில் சால்வ் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ ஹியர் வந்து nth டேர்ம் ஃபஸ்ட் எழுதிக்கிறோம். இசட் பவர் என்னோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, 1 ப்ளஸ் 1 பை n த ஹோல் பவர் n ஸ்கொயர். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பவரில் வந்தது அப்படின்னா, அதாவது பவர் ஆஃப் n ஸ்கொயர், பவர் ஆஃப் n கியூப் அப்படின்னு பவரில் ஏதாவது என்னோட பவர் வந்திருந்தது அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், ஓகேவா. 1 by r equal to limit n tends to infinity an பவர் 1 by n. இது வந்து ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸோட செகண்ட் ஃபார்முலா. ஸோ இது வந்து இந்த ஒரு தியரில் யூஸ் பண்ணி வர ரிசல்ட்டு.
ஸோ பவரில் வந்தது அப்படின்னா என்னோட வேல்யூ பவரில் வந்தது அப்படின்னா நம்ம இந்த செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம முதல்ல என்ன பண்ணணும், nth டேர்ம் n டேர்மை மட்டும் ஃபஸ்ட் எழுதிக்கிறேன். ஹியர் an ஈக்குவல் டு 1 + 1/n த ஹோல் பவர் n ஸ்கொயர். இதான் வந்து an டேர்ம். ஸோ அப்போ இதை வந்து நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1/r ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி anோட வேல்யூ என்ன 1 + 1/n சம்மில் உள்ளது n ஸ்கொயர் த ஹோல் பவர் ஃபார்முலாவில் உள்ள 1/n. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து ஒரு n ஒரு ஸ்கொயர் ஒரு எண்ணும் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் ஒரு எண்ணு தான் இருக்கும். ஸோ இப்போ இதனோட வேல்யூ என்ன ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் பார்த்தோம்ல. ஸோ இப்போ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 + 1/n த ஹோல் பவர் என்னோட வேல்யூ என்னது e. ஸோ இதனோட வேல்யூ என்னது e. ஸோ அப்போ 1/r ஈக்குவல் டு ஈன்னு வருது. நமக்கு தேவை ரேடியஸ் ஆஃப் ஆரோட வேல்யூ. ஸோ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆர் ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் 1/e. ஸோ அப்போ 1/e. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். யூஜிசி நெட் கொஷினில் இந்த ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து சம் என்னன்னு பார்க்கலாம். f(x) ஈக்குவல் டு சமேஷன் n ஈக்குவல் டு 2 to infinity log of n into x power n. ஸோ ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த சீரியஸ் ஆஃப் f(x). ஸோ இதோட ஆன்சர் 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில். ஸோ என்னென்னு சால்வ் பண்ணி பார்க்கலாம். சொல்யூஷன் ஹியர் வந்து ஃபஸ்ட்டு வந்து an டேர்மை ஃபஸ்ட்டு எழுதணும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே an டேர்ம் என்ன z பவர் n-க்கு பதிலாக x பவர் n. ஸோ வந்து வேரியபிள் தான் வேறு ஒன்றும் இல்லை, f(x)ங்கிறதுனால x அவ்வளோதான். ஸோ அப்போ x பவர் n-உடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது இதான். ஸோ இதான் நம்மளுடைய nth டேர்ம். அப்போ ஹியர் an ஈக்குவல் டு லாக் ஆஃப் n மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ லாக் ஆஃப் n கோஎஃபிஷியன்ட் ஆஃப் z பவர் n நம்ம எடுப்போம். இங்கே கோஎஃபிஷியன்ட் x பவர் n-ஓட கோஎஃபிஷியன்ட் என்னது லாக் ஆஃப் n. ஸோ அப்போ an ஈக்குவல் டு லாக் n. ஓகேவா? அப்போ நமக்கு வந்து an + 1 டேர்ம் எழுதுறேன். n இருக்கிற இடத்துல n + 1ன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ an + 1 ஈக்குவல் டு லாக் ஆஃப் n + 1. ஸோ ஃபார்முலா என்ன ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆர் ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி an/an + 1 which is equal to இதெல்லாம் வந்து நான் an வேல்யூவையும் an + 1 வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி log of n/log of n + 1. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதனோட வேல்யூ அப்ளை பண்ணும்போது வந்து நமக்கு வந்து 0 வந்துடும். ஸோ இன்ஃபினிட்டி அப்படின்னு வரும்போது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த லிமிட்டோட வேல்யூவை அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ அப்போ வந்து லாபிதால் ரிசல்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ அப்போ லாக் ஆஃப் n வந்து ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/n. ஓகேவா? அப்போ லாக் ஆஃப் n + 1 ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வரும் 1/n + 1. ஓகேவா? ஸோ லாக் n டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/n, லாக் ஆஃப் n + 1 பண்ணால் 1/n + 1. ஸோ அப்போ இதை வந்து நம்ம ரெசிப்ரோக்கலாக போட்டுடலாம். அப்போ n + 1/n வந்துடும். ஸோ அப்போ வந்து மேலேருந்து என்ன வெளியில் எடுக்கிறோம் நல்லா பார்த்துக்கோங்க. டினாமினேட்டரில் வந்து என்னங்கிற டேர்ம் இருந்தால் நீங்கள் மேலேருந்து கண்டிப்பாக என்ன வெளில எடுத்துருங்க. ஓகே? அப்போ என்ன வெளில எடுத்தாச்சு. அப்போ 1 + 1/n வந்துடும். ஸோ அப்போ இந்த n கெட் கேன்சல், ரிமைனிங் என்ன இருக்கும் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 + 1/n. ஸோ இப்போ வந்து 1/n nthங்கிற டேர்முக்கு வந்து இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுங்கள். n-க்கு வந்து இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணனா 1/∞ வேல்யூ என்னது 0. ஸோ அப்போ 1 + 0 which is equal to 1. ஓகேவா? ஸோ த ஆன்சர் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸோட வேல்யூ என்னது இந்த சம்முக்கு ஆன்சர் B தான் கரெக்ட். ஓகேவா? லாக் ஆஃப் இங்கே வந்து லாக் ஆஃப் 1 + 1/n இருக்குது. த ஹோல் பவர் n வந்தால் தான் ஃபார்முலா படி நம்ம ஈன்னு எழுதுவோம். ஓகேவா? இங்கே வந்து n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுறதுனால 0 வந்துடும் இதனுடைய வேல்யூ. ஸோ 1 + 0 which is equal to 1. ஸோ த ஆன்சர் இஸ் 1. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.